பிக்சர் போர்ட் சினிமாலைக்கு எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவை வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சூப்பர், நீ வந்து எடுத்தது ஸ்மார்ட் மூவ், நீ வந்து போகாமல் வந்துட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் டாபிக் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவை போட்டு பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யார் அப்படின்னா சுனிதா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் ஃபேட்மேன் ரவீந்தர். இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட்டு சுனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இவ பண்ணது வந்து ஒரு பேருக்காக, ஒரு நேம்க்காக வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவ்வளோ பேசுனாங்கல்ல, இந்த மாதிரி நான் போயிடுவேன்னு சொல்லி. ஆனால் சரி நான் கூட நினச்சிட்டேன், சரி போய் எடுத்துகிட்டு தான் வந்துடுவாங்க, இல்லைனா வந்து எடுக்க முடியாமல் அந்த பொட்டியை தொட்டு எடுத்துகிட்டு தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு பாதியிலே போயிட்டு எதுக்கு வரணும்? இது வந்து உடனே ஆனந்தி சொல்கிறாங்க, இது வந்து அவங்க எடுக்காமல் போயிருந்தா இது வந்து செம எக்ஸிட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு உள்ளே வரல அப்படின்னாலும் அது செம எக்ஸிட்டாக இருந்திருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நடுவில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ரியா வந்து சொல்கிறாங்க, ரியாவுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, சூப்பரான ஒரு ஸ்மார்ட் மூவ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்மார்ட் மூவ் எடுத்தது ஸ்டூபிட் மூவ் அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஹைப் கொடுத்தாங்கல்ல, ஏன்னா ஜாக்லின் பேக் அடிச்சிட்டாங்க, ஸோ பவித்ரா காலையிலே போனனால வேணான்ட்டாங்க, விஷாலும் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே பேக் அடிக்கும்போது அவங்க மட்டும் நிற்கும்போது நாங்கள் என்ன நினச்சோம்னா, சரி ஓகே டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவங்க பண்ணது ஃபன்னியாக வந்து இதை முடிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செமையாக பேக் ஃபயர் ஆகும், அது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேன் ரவீந்தர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போது ஆனந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்காக ஆக்சுவலாக முத்துவும் ரயானும் வந்து நல்லா பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு அப்படின்னு சொல்லி கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து குட் ஸ்போர்ட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி பிக் பாஸ் குட் ஸ்போர்ட்டிவ்னு அவங்க 2 பேர் சொன்னதை, உன் ஸ்போர்ட்டிவ் எங்கே போச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ இது ஓவராலாக இப்போ எல்லாருக்கும் இவங்க முத்து வந்து உள்ளே வந்து முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவ்வளோ ஸ்டபனாக நிற்கும் போது நானும் வந்து சரி ஓகே அப்படி பண்ணிவிடுவாங்கன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ ஓவராலாக இப்போ ஆனந்தி, சுனிதா, இவங்க ஃபேட்மேன் ரவீந்தர் இவங்க எல்லாருக்குமே சௌந்தர்யா மேலே இருக்கிற கோவம் என்ன அப்படின்னா, இது ஒன்று முத்து இல்லைனா ரயான் போயிருந்தால் அவங்களாவது எடுத்திருப்பாங்க. இல்லை நீ முடிவு பண்ணிட்டா அவ்வளோ ஸ்டபனாக இருக்கும்போது நீ டூ ஆர் டையான்னு விளையாடி இருக்கணும். நீ அதை போய் எடுத்துகிட்டு வந்து நீ உள்ளே வராமல் இருந்திருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். நீ போய் பாதியிலே போயிட்டு உள்ளே வந்தா அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிச்சுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சௌந்தர்யோட இந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.